சீர்காழி சட்டைநாதர் கோவிலில் திருமுலைப்பால் விழாவில் தருமபுரம் ஆதீன குருமகா சன்னிதானம் மற்றும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசன்னா. விவரங்கள். அதாவது பாலவேல் சீர்காழி சட்டைநாதர் கோவிலில் தற்போது திருஞான சம்பந்தருக்கு உண்மையம்பால் ஞானப்பால் வழங்கிய நிகழ்வு வெகுமரியாக தற்போது திருமுலைப்பால் விழாவாக தற்போது கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வு தற்போது வெகு விமரிசையாக நடைபெற்று முடிவடைந்திருக்குது. அதாவது சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில தருமபுரம் சொந்தமான திருநெல்லை நாயகி அம்பாள் உடனாகிய பிரம்மபுரீஸ்வரர் கோயில் அமைந்திருக்கு. தேவார பாடல்கள் பெற்ற கோயில் குருலிங்கம் சங்கமமாகவும் சிவபெருமான் பிரம்மபுரீஸ்வரன் துணிய உள்ளிட்ட சுவாமிகள் 3 நிலைகள்ல காட்சியளிக்கிறாங்க. இந்த கோயில்ல வருடந்தோறும் திருமுலைப்பால் விழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில கொடியேற்ற விழா இவ்வாண்டு சித்திரை பெருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்று திருமுலைப்பால் விழா கோலாகலமாக நடந்தது. திருமுலைப்பால் விழா முன்னிட்டு தனி சன்னதியில எழுந்துள்ள திருஞான சம்பந்தருக்கு பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடந்தது. பின்னர் திருஞான சம்பந்தர் பெருமான் பல்லக்கில் எழுந்துள்ள ஓதுவார்கள் தேவார பதிகம் பாட கோவில் பிரகாரம் பிரம்ம தீர்த்த கரையில எழுந்திருந்தாங்க. தருமபுரம் ஆதீனம் 27 குருமா மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்தர பரமாத்திர சுவாமிகள் முன்னிலையில உமையம்மாள் தங்க கிண்ணத்துல திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் அளிக்கும் நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருக்கு. தொடர்ந்து திருஞான சம்பந்தருக்கு பெருமானுக்கும் சுவாமி அம்பாள் காட்சி அளிச்சுட்டு வந்தாங்க. தொடர்ந்து அப்போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு ஞானம் தர வேண்டி பலா, வாழை, பெருச்சம்பழம், சர்க்கரை கலந்த பாலை சுவாமிகள் அம்பாள் மற்றும் திருஞான சம்பந்த பெருமானுக்கு நைவேத்தியமாக செய்யப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.